மீனாவோட தங்கச்சி சீதா ரவிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு ரவி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இங்கே தான் வீட்டில் தான் இருக்கேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அக்காவை கூட்டிகிட்டு அதே போல் மாமாவையும் கூட்டிகிட்டு நீங்கள் நான் சொல்கிற இடத்துக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னாச்சு நீத்தோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம் தாங்க, வாங்க, ரொம்ப நேரம் டிலே பண்ண வேண்டாம், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு முத்துக்கிட்ட போயும் சொல்லிவிட்டு அதே போல் வந்துட்டு மீனாட்டி சொல்கிறாங்க. சீதா எனக்கெல்லாம் கால் பண்ணலையேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, இப்போ தான் எனக்கு கால் பண்ணாங்க, ஏதோ முக்கியமான விஷயம், ரொம்ப நேரம் டிலே பண்ண வேண்டாம், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்து கிட்ட பேசாமல் தான் வந்து ரவி வந்து மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு தான் வராரு. இதை பார்த்துட்டு முத்துக்கு ஒரு பக்கம் சங்கடமாகவும் இருக்குது. டே ரவி, நான் சொன்னால் நீ நம்பவே மாட்டேங்கிறீல்லடா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அண்ணி என்கிட்ட அதிகமாகலாம் எதுவும் பேச வேண்டாம், ஆல்ரெடி நானே சரியான கோவத்தில் இருக்கேன், கம்முன்னு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கள் விடுங்க, அவரே இருக்குன்னு டென்ஷன் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா, அது வந்து எங்கள் பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லாத, சீக்கிரம் வர சொன்னால என்னன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகவும் செய்கிறாங்க. அப்போ வந்துட்டு கரெக்டாக விஜயா, ஏன்டா இப்படி அறக்க பறக்க கிளம்பிட்டு இருக்கீங்க 3 பேர், என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் என்னன்னு தெரில, போன வந்துடுறோம், வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. இதை கேட்டு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க விஜயாவும். அடுத்து அங்கே போகிறாங்க. அங்கே போனோன்னு வந்துட்டு நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு நீத்து இவ்வளோ தூரம் நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்கு இதை சொல்கிறக்கு தான் அங்கே வர சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு ரவி வந்து சீதா கிட்ட வந்து ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. இங்கே பாருங்க ரவி, நீங்கள் கோவப்படுறதுல நியாயமே இல்லை, யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பிடுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, ஆமாம், நீத்து அவ்வளோலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லவங்களாம் கிடையாது, அவங்க பிளான் பண்ணி தான் மாமாவை இந்த விஷயத்தெல்லாம் மாட்ட விட்டுருக்காரு. எனக்கும் மாமாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை மனசு இருக்க தான் செய்யுது, அதுக்காக வந்துட்டு இந்த நியாயத்தை பார்த்துட்டு இப்படி அநியாயம் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் போக முடியல, இங்கே பாருங்க இந்த வீடியோவைன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னு என்ன சீதா இது அப்படின்னு சொல்லிட்டு மீனா, முத்து, ரவி எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அதில் வந்து நீத்து அந்த இன்ஸ்பெக்டரை வர சொல்லி ஹாஸ்பிட்டலில் வச்சு பேசுகிறாங்க. இதாவது நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்தீங்க, அப்போ தான் ரவி என் மேலே வந்துட்டு நான் பண்ணதெல்லாம் கரெக்டு அப்படிங்கிற மாதிரியும் தான் பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரியும் என் மேலே ஒரு ஒப்பீனியனும் வரும். அது மட்டும் இல்லாமல் என்னை லவ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாகவும் அமையும்னு சொல்லிட்டு அதுக்கு பணமெல்லாம் வேறு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி டைமுக்கு வர சொல்லி சொன்னதுக்கு லஞ்சமெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அது கரெக்டாக வந்துட்டு வீடியோவிலேயே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருக்கா, எனக்கு இங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு வேலை இருந்தது, அதை பார்க்கலாம் தான் வந்தேன். அப்போ பார்த்தா திடீர்னு நீத்து பார்த்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அப்போ போலீஸும் உள்ளே போனாங்க. கரெக்டாக சரி என்ன இது ஏதோ சந்தேகமாக இருக்க மாதிரி இருக்குது, இங்கே போலீஸ்லாம் போகிறாங்களேன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்க்குறப்ப தான் இப்படி நீத்து வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கே ரொம்ப சங்கடமாக போச்சு. அது மட்டும் இல்லைக்கா, இன்னொரு வீடியோவும் இருக்குது, அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நர்ஸுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ரவியை வந்து அந்த மாதிரி அப்ளிகேஷனில் வந்து சைன் பண்ண சொன்னது ரொம்ப சௌகரியமாக போச்சு, நான் எதிர்பார்க்காத ஒன்று தான், நீங்கள் தான் கடைசி எனக்கு ஒரு ஐடியாவும் கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற டாக்டரும் வந்து இந்த நீத்துவுக்கு ஃப்ரெண்டு போல இருக்குது, எல்லோரும் சேர்ந்து தான் வந்து இது மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீத்துக்கு உண்மையிலுமே காலில் ஃப்ராக்சர்லாம் இல்லையா, ஆப்ரேஷன்லாம் பண்ணலையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரவி, இங்கே பாருங்கள் உங்கள்கிட்ட வந்து சைன் வாங்கணும், அது மட்டும் இல்லாமல் அதில் ரிலேஷன் இந்த இடத்துல தான் நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க, இதுவே ஒரு போதும் இல்லை நாளைக்கு சிக்கலில் மாட்டுறதுக்கு, உங்களையும் ஸ்ருதியும் பிரிக்கிறதுக்கு. அவங்க ஸ்ருதி மேலே செம காண்டில் இருக்காங்க, ஏதாவது பண்ணி உங்களையும் ஸ்ருதியும் பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க. சார் ரவி, இங்கே பாருங்கள், கேர்ஃபுல்லாக இருங்க, அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்கிறது இதுலேருந்தே தெரியுது, தயவுசெய்து நீங்கள் வந்துட்டு மாமாவை தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு அக்கா வந்து நீங்கள் ஃபோனில் சொல்கிறப்ப தான் தெரிஞ்சுது நேற்று இது மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக என் கண்ணில் இதெல்லாம் பட்டுச்சு, இந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், இதை கையில் வச்சுக்கிங்க, இனிமேல் வந்து எக்காரணத்தை கொண்டும் வந்து இங்கே நீத்து வந்து இங்கே உங்களுக்கு கால் பண்ணாலோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் கேட்டாலோ தயவுசெய்து வராதிங்க, இது எல்லாமே ட்ராமா, அவங்கள ஏமாற வைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நடந்ததெல்லாம் வச்சு பார்க்குறப்போ எனக்கு என்னமோ அவங்க ஹோட்டலில் கொளுத்து விட்டதும் இவங்க தான் ஆளை வச்சு பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது, அவங்க காலை உடைக்க வச்சது இவங்களே வந்து காசை கொடுத்து ஆளை வச்சு செட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது, அதை எப்படி கண்டுபிடிப்பீங்களோ கண்டுபிடிச்சிக்குங்க, ஆனால் வந்து இவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது, ஸ்ருதி உங்களையும் பிரிக்க பார்க்குறாங்க, புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பேசிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து இங்கே ஸ்ருதி வந்துடுறாங்க. எதுக்கு கூப்பிட்டு வர சொல்லியிருந்தேன், எனக்கு அவசரமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ சீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னு ஸ்ருதி, ஏன்டா எத்தனை தடவை உங்கள்கிட்ட நான் சொன்ன படிச்சு அந்த நீத்து சரியில்லாத ஆள், அவள் ஹோட்டலுக்கு அவள் ஹோட்டலில் வேலை செய்கிறத பார்த்து பண்ணிக்கோ, கடைசி ஆகிறப்ப கூட சொன்னேன்ல அவள் சரியில்லை, அவள் பேச்சு நடவடிக்கையெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் போய் இப்படி அவள் வளைச்ச வலையில் போய் இப்படி மாட்டிக்கிட்டே நீயே, அது மட்டும் இல்லாமல் காலை உடஞ்சது மாதிரி காமிச்சு முத்து மேலேயும் அபாண்டமாக பழிய போட்டு கடைசியில் வந்துட்டு பாரு சைன் வேறு வாங்கி வச்சிருக்கிறா, நாளைக்கு ஏதாவதுன்னா அதை காமிக்கிறதுக்கு, இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டு உன்னை எங்கிட்டேருந்து பிரிச்சிட முடியாது, ஒரு நீத்து என்ன 10,000 நீத்து வந்தாலும் எங்கிட்டேருந்து உன்னை பிரிச்சிட முடியாது, பரவாயில்ல விடு, அவள் எவ்வளோ தூரம் போகிறான்னு நானும் பார்க்கத்தானே போகிறேன், ஆனால் பாரு இப்போ என்னை வந்து தோக்கடிக்கிறேன்னு நினப்பில் அவளே அவள் ஹோட்டலை கொளுத்தி வச்சிருக்கிறா, அவளே அவள் காலை உடச்சி வச்சிருக்கிறா, அவளுக்கு தான் லாஸ், அது கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாளாக இருக்கிறா, ஆனால் நீ வந்து அவள் வழியிலே போயிட்டு அவள் வாயிலிருந்தே என்ன உண்மைங்கிறத எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணிடு, நாளைக்கு அந்த எவிடன்ஸ் வச்சு நம்ம கண்டிப்பாக கேஸ்க்கு போட்டு இவளை வந்து உள்ளத்தெல்லாம் முட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு முத்து, பலக்குரல் கொஞ்சம் அமைதியாக இரு, நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை முத்து, பாரு அந்த நீத்து என்னென்ன வேலை பார்த்துருக்கான், அதையும் இந்த இவன் பாருங்க மூளையே இல்லாமல் நான்சென்ஸ் மாதிரி உட்காந்து எல்லாத்தையும் நம்பிட்டு உட்காந்துருக்கான் பாருங்க. கரெக்டாக சீதா பார்த்து இது வீடியோ எடுத்துட்டு வந்தங்காட்டி பரவாயில்ல, அந்த டைமுக்கு போனங்காட்டி இல்லைன்னா இதெல்லாம்
உண்மையும் தான் நினச்சிருப்போம். இவ்வளோ வரைக்கும் பண்ண துணிஞ்சவ நாளைக்கு வந்துட்டு என்னையும் வந்து ரவியும் பிரிக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவாள்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னு ரவிக்கு செமக்கம் வருது. இப்போவே போய் அவள் நான் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரனா இல்லையான்னு பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே முத்து வந்துட்டு டேய் இதெல்லாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறத நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். இவர் நம்ம அது எவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரே ஆளை சிங்கிளாக யோசிச்சு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கு. நம்ம இத்தனை பேர் இருக்கோம், நம்ம செமையாக ஐடியா பண்ணி அதவே வலையில் விளை வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே மீனாவும் சொல்கிறாங்க ஆமாங்க ரவி, நீங்கள் இப்போ கோவப்பட்டு போய் பேசுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்து ரவியும் முத்து மன்னிச்சிருடா, அப்பா சொன்னாங்க, நீங்கள் சொன்னார், அண்ணி சொன்னாங்க, எல்லாரும் சொல்கிறதெல்லாம் நான் நம்பாமல் நீ தான் பண்ணியிருப்பேன்னு சொல்லி நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்து இங்கே சீதாவும் என்ன பண்ணுறது, இவர் தான் வந்து அடிக்கடி புசுக்குன்னு கோவப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிடுறாருல்ல, அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே மீனா வந்துட்டு அவர் பண்ணுறவர் தான் இல்லைன்னு சொல்ல, முன் கோபி தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் காரணம் இல்லாமல் நியாயமானதுக்கு மட்டும்தான் பண்ணுவார், காரணம் இல்லாமல் இது மாதிரிலாம் பண்ண மாட்டார். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணோடைய காலை உடைக்கிற அளவுக்கு அவர் வந்துட்டு மனசாட்சி இல்லாதவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க மீனா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற முத்து பரவாயில்ல விடுங்க, ஏதோ நடந்துச்சு, இப்போ இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் கிடையாது, அடுத்து அந்த நீத்து வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அது வாயிலிருந்தே உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு சொல்கிறாரு முத்து, டேய் நான் ஒன்று சொல்கிறேன் அதை பைவி பண்ணுவியடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி நீயும் கொஞ்சம் பலகுரல் நீயும் கொஞ்சம் தாங்கிக்கணும், ஆனால் நடக்க போகிறதில்ல, ஒரு ட்ராமா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நீ நேராக போய் நீத்துக்கிட்ட போ, அது எப்படி இருந்தாலும் காலில் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி இது வந்து ஆக்ட் பண்ணிட்டு தான் படுத்திருக்கோம், அதை போயிட்டு இன்றைக்கே இப்போவே கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லு, அது கண்டிப்பாக வந்துட்டு உன் மேலே உண்மையான லவ்வாக இருந்தால் ஓகேன்னு சொல்லும், அப்படி இல்லை இந்த தொழில் போட்டிக்காக தான் வந்து உன்னையும் ஸ்ருதியும் பிரிக்கணும் அப்படிங்கிறக்காக அது பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஜகா வாங்கும், அப்படி இருக்கிறப்போ ஏதாவது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பேசுகிறப்ப நீ அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடு ஃபோனில், நாங்களும் மறைஞ்சு நின்று நானும் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன், ஏன்னா பக்கத்தில் இருந்து பேசுகிறதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது நீ பக்கத்துலேயே ரெக்கார்ட் பண்ணினா தான் வாய்ஸ் கிளியராக விழுகும், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னு நீத்து மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி, மனசுக்குள்ளே கோவம் இருந்தாலும் அக்கறையாக இருக்கிற மாதிரி இப்படி நடிக்க ஆரம்பிக்கிறாரு ரவியும். அதை நம்பிட்டு நீத்துவும் என்ன ரவி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, நீங்கள் பேசுகிற விதமே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என் மேலே உண்மையாலுமே அன்பு இருந்தால் நீங்கள் என்னை லவ் பண்ணுங்கள், ஆனால் உங்களை லவ் பண்ணணும்னு நான் கேட்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் நான் உங்களை லவ் பண்ணுறேன், ஏன்னா நீங்கள் ஸ்ருதியை கல்யாணம் பண்ணியிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஸ்ருதி தானே அவள் என்னை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோ தான், நீங்கள் என் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் முத்து மேலே நீங்கள் வந்துட்டு என் அண்ணனாக இருக்கங்காட்டி கேஸ் கூட கொடுக்கலன்னு சொல்லிட்டீங்க, உங்கள் கடை போயும் உங்கள் கால் போயும் நீங்கள் என் மேலே அவ்வளோ தூரம் நான் அன்பு வச்சுக்கிறனால தான் இதெல்லாம் பண்ணுறீங்க, நான் உங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், நான் வந்து ஸ்ருதியோட வாழலாமா வேண்டாமாங்கிறது நான் கண்டிப்பாக வந்து நான் முடிவு பண்ணியே அவள், ஆனால் உங்களை நான் லவ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், என்ன 2 நாள் கழித்து முகூர்த்த நாள் வருது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க ரவி பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஸ்ருதி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இல்லைங்க நீ தான் லவ் பண்ணுறீங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அப்புறம் என்னங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரவி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சடான்னு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரி பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் முத்துவும் மறந்து நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இல்லை ரவி அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, இங்கே பாருங்கள் லவ் வேறு மேரேஜ் வேறு, எனக்கு உங்களுக்கு கல்யாணமெல்லாம் செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேக் அடித்த மாதிரி பேசுகிறாங்க. எதுக்குங்க இப்படி பயப்படுறீங்க, நீங்கள் தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, நான் தான் ஸ்ருதி விட்டுட்டு வரக்கும் தயாராக இருக்கேன்ல, அப்புறம் என்னங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ரவி அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்போ நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்து ரவி கேட்குறாங்க நீத்துவை பார்த்து.